எல்லாருக்கும் வணக்கம். அடிக்கடி எங்கேயாவது காணாமல் போயிட வேண்டியது, எப்பயாவது ஒரு வாட்டி வந்து வீடியோ போட வேண்டியது, போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு வேற கேட்குறியா நீ அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறது கேட்குது. சரி விடுங்க, சில வேலைகள் வந்து விடுகிறது, தவிர்க்க முடியாமல் போயிடுது. ஓகே, கொஞ்ச நாள் 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் துண்டடி வாங்கினார், பார்த்துருப்பீங்க. என்னது துண்டடியா? குண்டடி கேள்விப்பட்டிருக்கிறோம், அது என்ன தம்பி துண்டடின்னு கேட்குறீங்களா? வாங்கியிருக்காரு. அதுபோக திமுக இந்த தேர்தலில் தோக்க போகுது, ஜெயிக்க போறதில்லை அப்படின்றத முன்கூட்டியே கணித்த ஒரு உடன்பிறப்பு என்ன பண்ணிருச்சு, துண்டை தூக்கி ஐயா ஸ்டாலின் தலைமையில போட்டுருச்சு. அந்த துண்டை ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஃபுல்லாக தலையும் முகம் எல்லாத்தையும் கவர் பண்ணிருச்சு. அப்புறமா ஐயா ஸ்டாலின் அவர்கள் அந்த துண்டை எடுத்தார். நல்ல வேலையா அந்த துண்டை எடுக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் துண்டை மட்டும் கையில் பிடிச்சாரு, அதனால துண்டு மட்டும் கையோட வந்துச்சு. ரைட்டு. என்ன விஷயம் அப்படின்னா, நமக்கு என்ன வருதோ அதை பண்ணணும். மற்றவங்க பண்ணுறாங்க, விஜய் பண்ணுறாரு, விஜய் ரசிகர்கள் வந்து அவர் மேலே துண்டை போடுறாங்க, அவர் ரேம்பாக் பண்ணுறாரு, ரோட் ஷோ பண்ணுறாரு அப்படின்ற பார்த்துட்டு எனக்கும் அதே மாதிரி வேணும் அப்படின்னு பண்ணால் இதான் நிலைமை. இப்படியாக தனக்கு வராத ஒரு விஷயத்தை பண்ணி ஒரு உடன்பிறப்பு ஐயா ஸ்டாலின் அவருடைய தலைமையில் துண்டை போட்ட மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவருடைய தலைமையில் ஒரு குண்டை போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த 10,000 ரூபாய் அறிவிப்பு அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லா குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும். ஏன்னா இந்த 5 வருஷம் ஆட்சியில் அந்தளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு அந்தளவுக்கு ரொம்ப விழ முடியாத கண்டிஷனில் இருக்கிறீங்க, அதனால் வந்த உடனே ஒரு நிவாரண தொகையாக 10,000 ரூபா வழங்குறோம் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பு கொடுத்துருக்காரு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னு ஒரு படம் இருக்குது, அது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ரேஸில் எல்லாம் ஈக்குவலாக போயிட்டுருப்பாங்க. அந்த கோடு அந்த லைன் கிட்ட வர வர பால்வாக்கர் என்ன பண்ணுவார், அந்த நைட்ரோ பூஸ்ட்டை படக்குன்னு அமுக்கிடுவார். அமுக்குன உடனே என்ன பண்ணும், பால்வாக்கரோட காரு விண்டீசலோட காரை தாண்டி சர்ன்னு போயிடும். அதுக்கப்புறமா அவர் கார் போனதுக்கப்புறமா விண்டீசல் ஒன்று சொல்லுவார், என்ன அப்படின்னா, டூ ஏர்லி ஜூனியர், ரொம்ப சீக்கிரமாக நீ அமுத்திட்ட அப்படின்ட்டு. போனதுக்கு அப்புறமா விண்டீசல் அமுக்குற அந்த பட்டனை அமுக்குன உடனே கரெக்டாக அந்த லைன் கிட்ட ஒரு அரை அடி இருக்கிற கேப்பில் வந்து பால்வாக்கரோட காரை விண்டீசல் காரு தாண்டி போயிடும். அந்த மாதிரி ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு அவங்க சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் சர்ப்ரைசிங்காக ஒரு 5,000 ரூபா எல்லாரும் அக்கௌண்ட்லையும் போட்டு விட்டார். என்னங்க வச்சுக்கங்க, இந்த 3 மாதத்துக்கு காசு போட முடியாது, அதனால் முன்கூட்டியே 3,000 ரூபா போட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கோடைக்காலம் பாவம் வெயில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அதனால் அந்த 2,000 ரூபாயை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாரும் சுவிட்சர்லாந்துக்கு டூர் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி 5,000 ரூபா போட்டு விட்டார். போட்டு விட்டு ஒட்டுமொத்த திமுக கூடாரமே நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். ஏன்னா கொடுத்தது வெறும் 5,000 மட்டும் இல்லை, இந்த ஜனவரியில் ஆரம்பிச்சிங்கன்னா முதல் 2 மாதம் 1,000, அதுக்கப்புறம் ஒரு பொங்கல் பரிசு தொகுப்பு அப்படின்ட்டு அதில் ஒரு 3,000, இப்போ ஒரு 5,000, மொத்தம் கிட்டத்தட்ட 9,000 ரூபா நாங்கள் கொடுத்துருக்குறோம். நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், வெற்றி உறுதின்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 5,000 ரூபா கொடுத்த அந்த மிதப்பில் காங்கிரஸ் எப்படி டீல் பண்ணாங்க தெரியுமா? 5,000 ரூபா நாங்கள் கொடுத்துருக்கோம், நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், அதனால் நீ கூட்டணி விட்டு வெளியே போகிறதுனா போய்க்க, எங்ககிட்ட வந்துக்கிட்டு இந்த பேரம் பேசிகிட்டு இருக்கிறது, எங்ககிட்ட கொஞ்சம் மிரட்டி பார்க்குறது, அங்கே போயிடுவேன் இங்கே போயிடுவேன் அப்படின்ட்டு இந்த வேலை எங்கிட்ட வச்சுக்காது, இருக்கிறதுனா இரு, இல்லைனா கிளம்பு, நீ இல்லாமல் எங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி உச்சக்கட்ட கான்ஃபிடென்ட்டில் காங்கிரஸை கொஞ்சம் அரகண்டாக டீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த 10,000 அறிவிப்பு, 10,000 மட்டும் இல்லை, கூட நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. இதுலேயும் குறிப்பாக இந்த 10,000 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தொகை. வந்த உடனே ஆட்சிக்கு வந்த உடனே அக்கௌண்ட்டில் 10,000 வந்துரும்பா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் இவர் கடம்பூர் ராஜு கூட சொன்னார், டக்குன்னு போய் நீங்கள் ஏடிஎம்கே ஓட்டு போடுங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் உடனே காசு வந்து சேர்ந்துருன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போது இது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு. இந்த காசு கொடுக்குற கல்ச்சரை நம்ம வரவேற்கிறோமா அப்படின்னா இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய வரிச்சுமையை குறைச்சி அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கேற்ற மாதிரியான திட்டங்களையும் அதுக்கேற்ற நலத்திட்டங்களையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப டைட்டான ரேஸ். அப்படின்னும் போது இதில் ஏதாச்சும் பண்ணி ஜெயிக்கணும் அப்படிங்கிற இடத்துல தான் 2 கட்சியுமே போட்டிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10,000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. அப்போது இது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா 5,000 இவங்க கொடுத்தாங்க, ஆனால் கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ ஆட்சிக்கு வந்தால் அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன கொடுப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்க அப்படி இல்லை, ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா 10,000 கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்னும் போது எதுக்கு மக்கள் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க அப்படின்ட்டு பொதுவாகவே கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 10,000 தான் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த 10,000 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி திமுக காங்கிரஸ் எப்படி டீல் பண்ணிருந்துச்சு அப்படின்னா, இருந்தால் இரு, இல்லைனா வெளியே போ அப்படின்றதும். அதே மாதிரி மேடைகளில் வந்துட்டு 2 பேர் இருந்துக்கிட்டு ஓவர் குடைச்சல் கொடுக்குறானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைச்சர் பேசினார். அதே மாதிரி இந்த டிவி விவாதங்களில் சூர்யா வெற்றி கொண்டான இன்னும் அவர் பேர், அவர் உட்காந்துக்கிட்டு காங்கிரஸ் என்னங்க அவங்க என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, கொடுக்குறத வாங்கிப்பாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பிச்சைக்காரங்க மாதிரி டீல் பண்ணிருந்தாங்க திமுக காங்கிரஸ். ஏன்னா
நான் தான் ஜெயிக்க போறோம்ல நீ இல்லாமே அப்படின்ற அந்த மெதப்புல அந்த அளவுக்கு டீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க காங்கிரஸுக்கு எத்தனை சொல்லவே மாட்டீங்களே, அவங்கள மட்டும் பிஜேபிக்கு எத்தனை கேட்டுனே இருக்கீங்களா? மேடம் காங்கிரஸ் பத்தி பிரச்சனையே இல்ல, என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, அது அவர் இப்ப அந்த 10,000 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் காங்கிரஸ் அப்படியே மெதுவா திமுக பக்கம் திரும்புது. புலிகேசி படத்துல 2 வடிவேல் நின்றுருப்பாங்க, ஆப்போசிட்ல நாசர் நின்றுருப்பாரு. 2 பேரும் ஒரே மாதிரி பண்ணுவாங்க. நாசரால யாரு புலிகேசி யாரு உக்கிரபுத்தன்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ புலிகேசி என்ன பண்ணுவார், திடீர்னு அவசரப்பட்டு ஒரு அம்பு எடுத்து சரக்குன்னு விடுவார். அந்த அம்பு வேற எங்கேயோ போயிடும். அந்த அம்பு வேற எங்கேயோ போன உடனே நாசர் வடிவேலை பார்த்து புலிகேசி அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடுவாரு. அந்த மாதிரி காங்கிரஸ் இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து புலிகேசி முதல்ல நீ ஒரு அம்பு விட்ட, இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு அம்பு விட்டுருக்கிறாரு அப்படின்ற மாதிரி காங்கிரஸுக்கு இப்போ ஒரு கிரிப்பு கிடைச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி காங்கிரஸை டீல் பண்ண மாதிரி இப்போ டீல் பண்ண முடியுமா? இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸை கழட்டி விட்டுட்டு காங்கிரஸை துரத்தி விட்டுட்டு நம்மளால தனியாக நின்று ஜெயிக்க முடியுமா என்கிற சந்தேகம் அல்லது பயம் திமுக காரனுக்கு ஹெவியாக வந்திருக்கும். இப்போ காங்கிரஸுக்கு மறுபடியும் ஒரு கிரிப்பு கிடைச்சிருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ கூட நேற்று காங்கிரஸுடைய தமிழ்நாட்டு தேர்தல் கமிட்டி தலைவர் கிரீஷ் சோடங்கர் ஒரு ஆங்கில நாளேட்டுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. இன்னுமே திமுகவோட அந்த பவர் ஷேரிங் டிமாண்டு, அந்த அதிகார பகிர்வுன்றது இன்னும் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இன்னும் இருக்குது. குறிப்பாக உள்ளாட்சி தேர்தல்களில் எங்களுக்கு இந்த அதிகார பகிர்வுன்றதை நாங்கள் அதிகமாக கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல் இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி இதுதான். என்ன அப்படின்னா, தாவேக்காவோட விஜய் அவர்களுடைய டிவிகேவோட இன்னும் நீங்கள் அலையன்ஸ்க்கு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்களா, அதுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு சொல்கிறாரு சோடங்கர் சொல்கிறாரு, ஆமாம் இன்னும் நாங்கள் தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம், கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எது எப்படி மாறும் என்னன்றது தேர்தல் நெருக்கத்தில் தான் அது முடிவு செய்யப்படும் அப்படிங்கிறாரு. அப்போது வெளிப்படையாக அறிவிக்கிறாரு. இத்தனை நாள் கூட ஒளிவு மறைவாக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கேட்கும்போது இல்லைல்ல அப்படி இப்படின்ட்டு வேற மாதிரி உருட்டிட்டு இருந்தாங்களே தவிர எவ்வளோ வெளிப்படையாக சொல்ல. இப்போ இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10,000 அனௌன்ஸ்மெண்ட் அறிவித்ததுக்கு அப்புறம் திமுகவோட பாடி ரொம்ப வீக் ஆகிருக்குது அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இப்போ என்ன பண்ணுறாங்க, வெளிப்படையாக ஆமாம் நாங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்றது எதுக்குன்னா திமுகவுக்கு கொடுக்குற செய்தி எது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த தேர்தல் வாக்குறுதிகளுக்கு பிறகு திமுக கூடாரத்தில் ஒரு சலசலப்பு, ஒரு தோல்வி பயம், இதெல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்ட காங்கிரஸ் எங்க எதோ பேசுனீங்க, இப்போ பேச பார்க்கலாம், இருந்தா இரு இல்லைன்னா வெளியே போ, நீ இல்லாமையே நாங்கள் ஜெயிக்க முடியும், 5,000 ரூபா காசு கொடுத்துருக்குறோம், அதனால் கொடுக்கறத வாங்கிட்டு சொன்ன இடத்துல கம்முன்னு போய் நில்லு சொல்லு பார்க்கலாம். ஜெயிச்சிருவியா நீயே, பார்த்தல்ல பேசிகிட்டு இருக்கிறோம், விஜய் கூட நாங்கள் இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம், வெளிப்படையாகவே கூட்டணி பேச்சுவார்த்தை நாங்கள் சொல்கிறோம், இப்போ சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மோடுக்கு காங்கிரஸ் இப்போ வந்திருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. அப்போ இதுக்கு முன்னாடி திமுகவுடைய கால்குலேஷன் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த நேரம் பார்த்து 5,000 ரூபாய் இறக்கி விட்டோம் அப்படின்னா பெண்கள் எல்லாருமே திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. எப்படி 2021 பெண்களுடைய வாக்குகள் பெருமளவு திமுகவுடைய வெற்றிக்கு காரணமாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த தடவையும் பெண்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ற பர்செப்ஷன் கிரியேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் தேமுதிகவையும் இப்போ உள்ள கொண்டு வந்துட்டோம், பெரிய கூட்டணி அப்படிங்கிற ஒரு தோற்றம். இப்போ 5,000 ரூபா நம்ம இறக்கிறோம் போது கட்டாயமாக இவங்க தானே ஜெயிக்க போகிறாங்கன்ற ஒரு நேரட்டிவ், ஒரு பர்செப்ஷன் கிரியேட் ஆகும். அதை வச்சு நம்ம காங்கிரஸை இறுக்கி பிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கணக்கு போட்டார். இப்போ இபிஎஸ் அவர்கள் அந்த 10,000 ரூபா அறிவிப்பை வெளியிட்ட உடனே மக்களுக்கு திமுகவுடைய அந்த 5,000 ரூபான்றது சுருங்கி சின்னதாக தெரியும். இன்னும் தேர்தலுக்கு 50 நாள் இருக்குது, அதில் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க எவ்வளோ மிச்சம் வச்சுருப்பாங்கன்னு தெரியாது. ஒருவேளை தேர்தலுக்கு பின்னாடி திமுக தோல்வி அடைஞ்சு மக்கள்கிட்ட போய் கேட்டாங்கண்ணே, ஏன்பா நான் உனக்கு 5,000 ரூபா எதுக்கு கொடுத்தேன், எனக்கு நீ ஓட்டு போடுவேன்ற நம்பிக்கையில் தானே கொடுத்தேன், ஏன்பா போடல அப்படின்னு கேட்டாங்கன்னா மக்களோட பதில் என்னவா இருக்குன்னா, அதை ஏட்டையா செலவு பண்ணிட்டேன் அப்படின்றவாங்க. ஏன்னா இப்போ புதுசாக வர்ற அறிவிப்பு தான் மக்களுக்கு பெருசாக தெரியும். இப்போது இது நியாயமா, இப்படி பணத்தை வச்சு விளையாடுறது நியாயமா அப்படின்னு கேட்டால் எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா திமுக இந்த இடத்துல உண்மையிலே 5 வருஷம் மக்களுக்கு நல்லது பண்ணி நலத்திட்டங்களெல்லாம் பண்ணி அந்த நலத்திட்டங்களெல்லாம் சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டிருந்தா நலத்திட்டங்களை வச்சு விளையாடலாம். ஆனால் திமுக விளையாடுறது பணத்தை வச்சு விளையாடுது. என்ன வேணால் காட்டாட்சி, இந்த பீகாரில் சொல்லுவாங்கள்ல ஜங்கிள் ராஜ் அப்படின்ட்டு, அந்த மாதிரியான ஒரு காட்டாட்சியை நடத்திட்டு இப்போ அதை சமாளிக்கிறதுக்கு ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரே காரணத்துக்காக வேண்டி இப்போ பணத்தை மூட்ட முடியாது திமுக இறக்குறாங்க. இறக்கிட்டு அவங்க அதை வச்சு கேம் பிளே பண்ணுறாங்கன்னும் போது வேற வழி இல்லை. ஒரு வேளை எடப்பாடியார் அவர்கள் ஜெயிச்சார்னா ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன மாதிரியான நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வராங்க, மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை அவங்க போடுறாங்கன்றதெல்லாம் அதுக்கு பின்னாடி தான் பார்க்க முடியும். ஆனால் தான் விரும்புகிற அந்த ஆட்சியை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஜெயிக்கணுமே, ஜெயிச்சா தானே அந்த இடத்துக்கு போக முடியும் போது திமுக என்ன கேம் ஆடுது, என்னடா பெரிய ஆன்டி இன்கமென்சி ஒரு கட்டு காசு எடுத்து ஆன்டி இன்கமென்சி வாயில் வச்சோம் பார்த்தியா, நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்ட்டு அதை வச்சு தான் அவங்க விளையாடுறாங்கன்னும் போது வேற வழி இல்லை. மக்களுடைய பார்வை இப்போ டைட்டாக ரேஸ் போயிட்டு இருக்கும்போது வேற வழி இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதைத்தான் செஞ்சாக வேண்டிய கட்டாயத்தினால
அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. நீ 5000 கொடுக்குறியா, நான் 10,000 கொடுக்குறேன், பார்க்கலாம், போட்டு பார்த்துடலாம் யார் பெரிய ஆளுன்ற மாதிரி அவர் நிற்கிறார். ஆனால் இந்த 2026 தேர்தல்ன்றது ஒரு டைட்டான ஒரு குரூஷியல் காம்படிஷனாக இருக்க போகுது. ஏன்னா திமுக ஒரு பக்கம் நாங்கள் பாரு பயங்கரமான கூட்டணி அமைச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கும்போது, ஆப்போசிட்டில் அதிமுக அவங்களை எதிர்த்து நிற்கிது. இன்னொரு பக்கம் தாவேகா விஜய் அவர்கள் யாரை எதிர்ப்பதாக சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, திமுகவை தான் நான் எதிர்க்கிறேன், அதனால ஆன்டி திமுக யாரெல்லாம் இருக்கிறீங்க அவங்க எனக்கு ஓட்டு போடுங்க, திமுக எதிர்ப்பு மனநிலையில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நான் தான் மாற்று, எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ட்டு அந்த திமுக எதிர்ப்பு வாக்க அவர் ஒரு பக்கம் உடைக்கிறார். இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள், அவர் ஆரம்பத்திலிருந்தே திராவிடத்தை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போவும் திராவிடத்தை எதிர்க்கிறாரு, விஜய் அவர்களையும் எதிர்க்கிறாருன்னு வச்சுங்களேன். அது ஒரு பக்கம். அப்படிங்கும்போது ஓட்டுகள் ஒரு பக்கம் உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைக்கிறாரோ அதை விட அதிகமாக திமுக வாக்குகளை உடைக்கிறாருன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு நெக் டு நெக் காம்படிஷனாக இருக்க போகுது. அப்படின்றப்ப திமுக என்ன மாதிரியான வியூகங்கள் பண்ணுதோ அதை விட ஒரு படி அதிகமாக போய் பண்ணாதான் அதிமுகவால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது இந்த 10,000 ரூபாய் அவர் இறக்குறாரு. ஸோ பார்ப்போம், நமக்கு இந்த பணத்தை வச்சு கேம் ஆடுற இந்த கலாச்சாரன்றது தமிழ்நாட்டிலிருந்தே ஒழியணும். இது டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே அது யார் பண்ணாலுமே அப்படி ஒரு கலாச்சாரம் தமிழ்நாட்டிலிருந்து ஒழியணும். அதுக்கு முதல்ல மக்களுடைய மனநிலை மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான் இந்த கலாச்சாரத்தை ஒழிக்க முடியும். மக்களுடைய மனநிலை மாறாத வரைக்கும் இந்த கலாச்சாரத்தை ஒழிப்பதுன்றது மிக மிக சாத்தியன்றது மிக மிக குறைவு. ஓரளவுக்கு முன்ன இருந்த மாதிரியான மனநிலை இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது மக்களுக்கு. காசு வாங்கிட்டேன், அதனால் நான் போய் ஓட்டு போடணும், இவங்க இவ்வளோ கொடுத்துருக்காங்க, இவங்க இவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதனால் இத்தனை ஓட்டு அந்த கட்சிக்கு, இத்தனை ஓட்டு இந்த கட்சிக்கு எங்கள் வீட்டில் இருந்து அப்படின்ற மாதிரி அந்த காசு வாங்கிட்டேன்ற குற்ற உணர்வில் போய் ஓட்டு போடுறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி, என்ன அது என் காசு தானே கொடுக்குற, நீ ஒன்றும் கஷ்டப்பட்டு கல் உடச்சி வேர்வை சிந்தி சம்பாரித்து அந்த காசை ஒன்று கொடுக்கலையே, எங்கிட்டேருந்து கொள்ளையடிச்சு பணத்தானே திருப்பி என்கிட்ட கொடுக்குற, கொடு, அதுக்கு நான் ஒன்றும் உனக்கு விசுவாசமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, காசு நான் வாங்கிப்பேன், நான் வாங்கிட்டு எனக்கு எந்த கட்சி பிடிக்குதோ அந்த கட்சிக்கு நான் ஓட்டு போட்டு போயிடுவேன்ற அளவுக்கு ஓரளவுக்கு மக்களுடைய மனநிலை மாறி வந்துக்கிட்டு இருக்குது, கொஞ்சம் இவால்வ் ஆகிருக்குது. இன்னும் கூட இந்த பண கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழிக்கிற அளவுக்கு மக்களுடைய மனநிலை முழுசாக மாறணுன்றது தான் நம்முடைய விருப்பம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வேறு வழி இல்லாமல் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்தடுத்த நேரத்தில் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நெருங்க இன்னும் பல திருப்பங்கள் பல மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்னும் கூட சொல்லிட்டு இருக்கிறாங்க, காங்கிரஸ் தாவேகாவிடம் போகிறதுக்கான வாய்ப்பும் 50-50 இருக்குது. டிஎம் கிட்ட வரதுக்கு 50%, டிவிகே கிட்ட போகிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒருவேளை திமுக அதீத நம்பிக்கையில், அதான் அந்த 5,000 ரூபா ப்ளஸ் அந்த டிஎம்டிகேன்ற ஒரு மெகா கட்சி தாங்கிட்ட வந்து இணைஞ்சிருச்சு, அதனால் நான் ஜெயிச்சிருவேன், எப்படி வந்து இதுக்கு முன்னாடி அதிமுகவோட டிவிக்கே வந்து சேர்ந்தாங்கன்னா ஜெயிக்கிறது உறுதி அப்படின்ற மாதிரி ஒரு பர்செப்ஷனுக்கு நேரட்டிவ் சொன்னாங்களோ, அந்த மாதிரி டிஎம்டிகே எங்ககிட்ட வந்துருச்சு, நாங்கள் ஜெயிப்பது உறுதி அப்படின்ற மனநிலையில் காங்கிரஸை கொஞ்சம் இலக்காரமாக பார்த்து தள்ளி விட்டாங்க அப்படின்னா ரைட்டு, நம்ம முடிவு பண்ணிக்கலாம், அதிமுக ஃபஸ்ட் பிளேஸு, டிவிகே செகண்ட் பிளேஸு, டிஎம்கே தேர்ட் பிளேஸ் அப்படின்ட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்ற பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி.